ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீங்க திரையில பார்க்கிறீங்க, எல்லா சாலைகளும் அம்பேத்கர் திடலை நோக்கி எத்தனை போலீசார், எத்தனை தொண்டர்கள், விசிக தொண்டர்கள் மட்டுமல்ல தாவேகா தொண்டர்களும் கூட காத்திருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அசோக் நகர் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக, அம்பேத்கர் திடல் முன்பாக பெருமளவுக்கு போலீஸ் குவிப்பை பார்க்கின்றோம். பெருமளவுக்கு விசிக தொண்டர்கள் நகராம அங்கே இருக்கிறாங்க. ஏனென்றால் அங்கே அறிவிக்கப்படக்கூடிய முடிவு தான் தமிழ்நாட்டு அரசியலை தீர்மானிக்க போகிறது. தாவேகாவுக்கு மெஜாரிட்டி உண்டா இல்லையா, தாவேகா ஆட்சியா இல்லையா என்பதற்கான சூத்திரம், அதற்கான விடை அங்கே இருக்கிறதுனால அங்கே பெரும் பரபரப்பை பார்க்கின்றோம். சாலமன் நம்மோடு இணைந்திருக்கின்றார். சாலமன், காலையிலேருந்து அங்கே செய்தி வழங்கிட்டு இருக்கிறீங்க. 4 மணிக்கு எப்போ அறிவிப்புன்னு சொல்கிறேன்னு சொன்னாங்க. திரு ரவிக்குமார் அவர்களும் கூட சில நிமிடங்களில் அப்படின்னாரு. ஸோ இப்போ நம்ம திரையில் பார்க்கின்றோம், காலையில் இருந்ததை விட போலீஸ் டிப்ளாய்மெண்ட்டும் கூடி இருக்கிறது. எப்போ அறிவிக்கிறாங்க, இது பற்றிய தகவல்கள் இருக்கா? நீங்கள் பார்க்கறதையும் சேகரித்திருக்கக்கூடிய செய்திகளையும் நேர்களுக்கு சொல்லுங்கள். தாவேகாவுடன் ஆதரவா என்பதை அறிவிக்க 4 மணிக்கு அறிவிக்க இருந்தார் விசிக தலைவர் திருமாவளவன். குறிப்பாக இன்று மாலை 4 மணி அளவில் அவர் இந்த முடிவை எடுக்க இருப்பதாக அவரது நிர்வாகிகள் சிலர் தெரிவித்திருந்த நிலையில தற்போது 4 மணி ஆக உள்ளது. ஆனால் இன்னும் திருமாவளவன் அவர்கள் விசிக அலுவலகத்திற்கு இன்னும் வரவில்லை. குறிப்பாக அங்கு அந்த விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் ஆலந்தூரில் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர விடுதியில அவர் தனது கட்சி நிர்வாகிகளுடன் சில ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறார். முன்னதாக தாவேகாவோட தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவர்ஜுனா அவர்கள் திருமாவளவனை சந்தித்திருக்கிறார். அவரிடம் ஆதரவுக்கான கடிதத்தை வழங்கியதாக ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லிய பிறகு அவரது இந்த முடிவானது தெரியப்படும். அதனால விசிக தலைமை அலுவலகம் முழுவதிலுமே ஏராளமான போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில ஈடுபட்டிருக்கிறார்கள். காலையில் இருந்த போலீசாரை விட கூடுதலாக சில போலீசாரும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏழுமலையான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் மற்றும் ஏழுமலையான் பாலிடெக்னிக் காலேஜ் நன்னிலம். கட்டண சலுகையுடன் டிகிரி மற்றும் டிப்ளமோ படிப்புக்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.